Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற 5ஆம் படை திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயில் சித்திரை பெருவிழா பிரம்மோற்சவம் நிகழ்ச்சி ஏப்ரல் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிகழ்ச்சியின் 8வது நாள் உற்சவர் முருகப்பெருமான் மாப்பிள்ளை சிறப்பு அலங்காரத்தில் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி திருக்கோயில் மாடவீதியில் வலம் வந்தார். இதனைத் தொடர்ந்து மலைக்கோயில் பின்புறம் அடர்ந்த மலை வனப்பகுதியில் உள்ள மண்டபத்தில் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு சீர்வரிசை பொருட்களுடன் உற்சவர் முருகப்பெருமான் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் சிறப்பு தங்க ஆபரணங்களுடன் எழுந்தருளினார். மணமகள் அலங்காரத்தில், தாயார் தெய்வானை சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கும் தெய்வானை தாயாருக்கும் திருக்கல்யாணம் திரளான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை காணுவதற்கு போதிய முன்னேற்பாடுகளையும் வசதிகளையும் கோயில் நிர்வாகம் செய்யாததால் அடர்ந்த வனப்பகுதியில் இருந்து பாம்புகள், விஷப்பூச்சிகள் வரும் பகுதியில் உள்ள படிக்கட்டுகளில் பக்தர்கள் அமர்ந்து திருக்கல்யாண நிகழ்ச்சியை அச்சத்துடன் கண்டுகளித்தனர். புதிய முன்னேற்பாடுகளை செய்யாததால் பக்தர்கள் திருக்கல்யாண நிகழ்ச்சியை சரியாக காண முடியவில்லை. மேலும் திருக்கோயிலின் அதிகாரிகள் மற்றும் அர்ச்சகர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டும் வழிவகை செய்து அவர்களுக்கு சிறப்பு தரிசனம் அளித்து சாமி அருகில் நிற்க வைத்து நிகழ்ச்சியை பயன்படுத்திக் கொண்டனர். இதனால் சாமானிய பக்தர்கள் நிகழ்ச்சியை சரியாக காண முடியவில்லை. விரதம் இருந்து 8வது திருநாள் நிகழ்ச்சியில் திருக்கல்யாணத்தை காண வந்த பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பணம் இருப்பவர்களுக்கு சாமி அருகில் நிற்க வைத்து மாலை போடுவது, சால்வை அணிவிப்பது போன்ற மரியாதைகளை செய்துள்ளனர். ஆனால் சாமானிய பக்தர்களுக்கு பெருத்த ஏமாற்றமே நிகழ்ந்திருக்கிறது. முன்னேற்பாடுகள் எதுவும் செய்யாமல் ஆபத்தான பகுதியில் அமர வைத்தும் குடிநீர், மின்விளக்கு வசதி எதுவும் செய்து கொடுக்காதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் நிகழ்ச்சி நடைபெறும் போது சிலர் செல்ஃபி எடுத்துக்கொண்டு பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினர். அவர்கள் மீது கோயில் நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் திருக்கோயில் இணை ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் ரமணி கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்களது அதிகாரிகள் கலந்து கொண்ட போதிலும் முன்னேற்பாடுகளுக்கான பணிகளில் முன்னின்று செயல்படாததால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளானதாக கூறப்படுகிறது. மேலும் பக்தர்களுக்கு மாங்கல்யம் மற்றும் பிரசாதம் எதுவும் வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.